நம்மளுக்கு வந்து 4 விதமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். டோபமின், ஆக்சிடோசின், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செரட்டோனின், என்டார்ஃபின்ஸ். பிரெயினில் வந்து அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த செக்ஷுவல் ஆக்ட் வந்து இதெல்லாம் நமக்கு நல்லாவே டிக்ரீஸ் பண்ணணும். உங்களோட பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னா, அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒய்ஃபாக இருக்கட்டும், யூ ஹேவ் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் லாக்சிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளமை நம்ம என்கவுண்டர் பண்ணும்போது என்ன மாதிரியான எமோஷன்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, ஓவர் திங்கிங், அதுக்கப்புறம் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது எதுக்காக நடக்குது அப்படின்ற ஒரு சயின்ஸ், ஃபிசியாலஜிக்கலாக என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலி நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஒரு செக்ஷுவல் ஆக்ட் அப்போ ஒரு இன்டிமேட்டாக நம்ம இருக்கோங்கும் போது நம்ம பாடியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, குறிப்பாக நம்ம பிரெயினில் என்ன மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, நம்மளுக்கு வந்து 4 விதமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். டோபமின், ஆக்சிடோசின், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு செரட்டோனின், என்டார்ஃபின்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஒரு விதமாக ஒரு கனெக்டடாக நம்மளுக்கு வச்சுக்கோ, ரிவார்டிங்காக வச்சுக்கோ, நம்மளுக்கு வந்து நல்லாவே ட்ரஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பில்டப் ஆகிடும். ஸோ ஒரு வேளை இந்த ஃபிசிக்கல் ஆக்ட் வந்து நடக்கலை, ஒரு நம்ம இன்டிமேட்டாக நம்ம இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஆக்ட் நடக்காத போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சுரக்காது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ மாதிரி வந்துடும். இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஓவர் திங்கிங்கை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு செக்ரேட் பண்ணுற மாதிரியே நம்ம பிரெயினில் வந்து அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த செக்ஷுவல் ஆக்ட் வந்து இதெல்லாம் நமக்கு நல்லாவே டிக்ரீஸ் பண்ணும். அதாவது என்ன டிக்ரீஸ் பண்ணணும்னா, ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி டிக்ரீஸ் பண்ணும். ஒரு செக்ஷுவல் ஆக்ட் நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக, ரொம்ப கனெக்டடாக, நம்ம ஹாப்பியாக, நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியே அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. இந்த செக்ஷுவல் ஆக்ட் நம்மளுக்கு நடக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து தள்ளி போடுறோம், இல்லை நம்மளுக்கு வந்து யூஸ்வலி நம்ம வந்து இப்போது இந்த வெஜினல் லாக்சிட்டி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ இந்த எமோஷன்ஸ்னால நம்ம வந்து ஒரு ஓவர் திங்கிங் பண்ணியோ, நம்ம ஐசோலேட் ஆகியோ, நம்ம வந்து என்ன ஆகும், இந்த ஆக்டை வந்து நம்ம தள்ளி போடும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி நம்மளுக்கு இன்னவே அதிகமாகும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹார்மோன்ஸ் நல்லா வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு இந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த அமிக்டலா ஆக்டிவிட்டி நம்மளுக்கு ஜாஸ்தியாகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கலாக நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதை நம்ம என்னென்னா, இது ஒரு விஷயஸ் சைக்கிள்குள்ளார போய் நம்ம மாட்டிக்குவோம். நம்ம அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வரணும். ஸோ நம்ம எப்படி வெளில வரணும், நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம யூஸ்வலி இது ஒரு கப்பலாக நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக ஒரு தலைவலி காய்ச்சல் மாதிரி இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணாமல் தள்ளி போட வேண்டாம். யூஸ்வலி நம்ம கப்புள்ஸ் வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஃபைனான்ஷியலாக நம்ம ஒரு க்ரைசிஸை நம்ம என்கவுண்டர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம அந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் நம்ம வந்து பேசுகிறோம் இல்லைங்களா. அது இல்லாமல் நம்ம ஒரு வீடு கட்டும் போதோ, இல்லை நம்ம ஒரு மிக முக்கியமான முடிவுகள் சிலது எடுக்கும் போது நம்ம ஒரு கப்பலாக உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களோட பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னா, அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒய்ஃபாக இருக்கட்டும், யூ ஹேவ் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன். நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் விஷயம் என்ன நடக்குது, இல்லை இது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஹீலிங் ஜேர்னியை நீங்கள் முதல்ல உங்க கூட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹீலிங் ஜேர்னி ப்ராசஸ்குள்ளார வாங்க. ஸோ இந்த ஹீலிங் ஜேர்னி ப்ராசஸை வந்து நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இந்த வெஜினல் லாக்சிட்டி பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே நீங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் என்கவுண்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.